அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வேரோடு சாய்ந்த ராட்சத மரத்தால் அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையில் விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களும் சேதமடைந்திருக்கின்றன. செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே பிரதான சாலையில் ராட்சத மரம் சாய்ந்து கார், 2 டூவீலர்கள், இருசக்கர வாகனங்கள் என சேதமடைந்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். தற்போது செங்குன்றம் பேருந்து நிலையத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையில ராட்சத மரம், அதாவது 50 ஆண்டுகள் பழமையான ராட்சத மரம் தற்போது வேரோடு சாய்ந்திருக்கிறது. இந்த வேரோடு சாய்ந்ததுல சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த சொகுசு கார் ஒன்று, 3 இருசக்கர வாகனங்கள் உட்பட்ட பொதுமக்களுடைய வாகனங்கள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம திரையில நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது அந்த ராட்சத மரம் விழுந்திருக்கக்கூடிய இடத்துல செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள், போக்குவரத்து போலீசார், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உதவியுடன் அந்த விழுந்த ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அந்த ராட்சத மரம் கீழே விழுந்து இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை காலங்களில, மழை நேரங்கள்ல இது போன்ற ராட்சத மரத்துடன் இருக்கக்கூடிய அந்த மரம், அந்த பகுதியில மரத்தின் அடிகாமையில அந்த சாலையில இருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மழை காலங்களில் இது போல காற்று கூட வீசக்கூடிய நேரத்தில் தங்களுடைய இருசக்கர வாகனங்களோ அல்லது தங்களுடைய சொகுசு கார்களோ மரத்தின் அடியில் நிறுத்தி வைப்பதால் இது போன்ற ஒரு மரம் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக செங்குன்றத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பிரதான சாலை, இந்த பிரதான சாலையில இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கூடிய சூழல்ல அங்க பாதுகாப்பு பணியில தீவிரமாக பொதுமக்களுடன் போக்குவரத்து போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.